நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-3a 5-16. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். சிந்தனை: 38 ஆண்டுகளின் பின் தன் உடல் வருத்தங்களில் இருந்து குணம் பெற்ற இந்த மனிதன் அடைந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இயேசு அவரை அணுகி, நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டார். யார்தான் நலம் பெற விரும்ப மாட்டார்? ஆயினும் இயேசுவின் கேள்வி ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தது. அதாவது, இந்த மனிதனின் நிலையும் இயேசுவின் கேள்வியும் பழக்கமான பாவத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு ஆன்மாவையும் ஆன்மீக ரீதியில் முடக்கிவிடும் என்பதை குறிக்கின்றது. இந்த மனிதன் தன்னைத்தானே குணப்படுத்த முடியாதது போல நாமும் எமது பாவத்தின் சுமைகளில் இருந்து கடவுளின் தலையீடு இல்லாமல் விடுவித்து கொள்ள முடியாது. அந்த மனிதனை கேட்ட கேள்வியையே இயேசு எங்களையும் இன்று கேட்கிறார். ஆன்மீக முடக்குவாதத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீர்களா? அந்த மனிதனின் பதில், ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார். இதுவும் ஓர் உண்மையை சொல்லுகிறது. அதாவது, பழக்கமான பாவத்துக்கு உட்பட்டவர் அடிக்கடி அனுபவிக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையை பிரதிபலிக்கின்றது. இந்த பாவத்தை வெற்றி கொள்ள பல வருடங்களாக தவறியமை மனச்சோர்வுக்கும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியாது என்ற நிலைக்கும் கொண்டு செல்லும். ஆனால் இந்த சோர்வில்தான் அருள் செயலாற்றத் தொடங்கும். நம்மை நாமே குணப்படுத்த இயலாமையை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் குணப்படுத்தும் வல்லமைக்காக நாம் மனங்களை திறந்து விடுகின்றோம். இந்த மனிதன் எல்லா நம்பிக்கையையும் இழந்து விட்டான். இதனால் இயேசு அவனை தனியே அணுகியிருக்கலாம். 38 வருட கால துன்பத்திற்கு பிறகு அவனுக்கு உதவ யாரும் இல்லை.
ஆனாலும் இயேசு தமது இரக்கத்தினால் அவனை தொடுகின்றார். இது ஒரு வலிமையான செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது பாவத்தோடு போராடி வெற்றி பெற முடியாதவர்களுக்கு கிறிஸ்து எப்போதும் நம்பிக்கையாயிருக்கின்றார். நம்மால் முடியாத போது அவரே முதல் முயற்சியை எடுத்து நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்தில் அவர் எம்மை குணப்படுத்துவார் என்பதாகும். இன்று கிறிஸ்து எங்களை தேடி வந்து நலம் பெற விரும்புகிறாயா என்று எங்களை கேட்பதை நினைத்து கொள்வோம். எமது பதில் அந்த மனிதனின் மனத்தாழ்மையை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்தில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள எனக்கு வலிமை இல்லை. இதனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே நம்மில் செயலாற்ற அனுமதிக்கின்றோம். நாம் எந்த பழக்கமான பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சிந்திப்போம். இந்த பாவத்தை வெற்றி கொள்ள முடியாது என்று நினைத்து அதற்கு அடிமையாகிவிட்டோமா? நலம் பெற விரும்புகிறீரா என்று இயேசு இன்று எங்களை கேட்கின்றார். எமது பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் வருவோம். அப்போது அவர் சொல்வார், எழுந்து சென்று உன் பாவத்தை அறிக்கையிடு, நான் குணமாக்குவேன். செபம். ஆண்டவரே, எம்மை தேடி வருகின்ற உம்மை நாங்கள் கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.